வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு 3 மாத பலன்கள். அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 3 மாதங்களுக்கு உண்டான பலன்களை பற்றி பார்க்க போறோம். 2025ல் அதிகப்படியான எதிர்பார்ப்புகள் இருந்த ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் இந்த 3 மாதங்கள் நல்ல ஒரு நிவர்த்தியை கொடுக்குமா, என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள்லாம் கிடைக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதத்துல, இந்த 3 மாதத்துல வருட கிரகங்களாகட்டும் மாத கிரகங்களாகட்டும் நல்ல ஒரு மாற்றங்களை அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா இந்த குரு பகவான் உச்சநிலை அடைகிறார், அதிசாரம் பெற்று உச்சநிலை அடைகிறார். சூரியன் சுக்கிரன் நீச்ச நிலை அடைகின்றனர். சனி வக்ர நிவர்த்தி அடைகிறார். செவ்வாயும் புதனும் தன்னுடைய ஆட்சி வீட்டுக்கு பயிற்சி ஆகுறாங்க. இந்த மாதிரியாகலாம் மாற்றங்கள் இருக்கும்போது எல்லா ராசி என்பர்களுக்குமே ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் அப்படின்றது இந்த 3 மாதத்துல கிடைக்கும். நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்பர்கள் கும்ப ராசி என்பர்கள். இந்த கும்ப ராசி என்பர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காற்று ராசி அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா அப்படியே போகிற போக்கில் போய்கிட்டே இருப்பாங்க. எந்த விதமான ஒரு மனவேதனை இருந்தாலும் அதை உள்ளடக்கி கொண்டு அதை தாங்கி கொண்டு அடுத்த கட்ட ஒரு நகர்வை நோக்கி நகர்ந்து செல்பவர்கள் இந்த காற்று ராசி என்பர்களான இந்த கும்ப ராசி என்பர்கள். கும்பம்னாலே ஒரு கலசம், அந்த ஒரு கலசத்துக்குள்ள என்ன இருக்கு அப்படின்றத யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி தான் எப்படி அந்த கோபுர உச்சியில அந்த கலசங்கள் இருக்கு, அந்த கலசத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த பயிர் வகைகள், நெல்மணிகள், அந்த மாதிரியான ஒரு விதைகள்லாம் வச்சுருப்பாங்க. இதுகள் இந்த நெல்மணிகள் அந்த பயிர் வகைகள்லாம் பார்த்திங்கன்னா 12 வருடத்திற்கு ஒரு முறை தான் அந்த கும்பாபிஷேகம் சொல்லக்கூடிய அந்த கலசத்தையே மாற்றுவாங்க. அது வரைக்கும் அந்த பொருட்கள் கெடாமல் அப்படியே இருக்கும். அந்த அளவிற்கு இந்த கும்பராசி என்பர்கள் தன்னுடைய வேதனையையும் தன்னுடைய மன வலியையும் எந்த காலம் ஆனாலும் மறக்கவே மாட்டாங்க. சின்ன வயசுல எனக்கு அப்படி நடந்தது, எனக்கு அவங்கள பார்த்தா எனக்கு பயங்கர கோபம் வரும், அவங்க எங்களை இப்படி அவமானப்படுத்தினாங்க அப்படின்னு அந்த ஒரு நெஞ்சில அப்படியே ஒரு மனவேதனையை அப்படியே சுமந்து செல்பவர்கள். எக்காரணத்தை கொண்டும் அதை மறக்கவே மாட்டாங்க. அந்த அளவிற்கு இந்த கும்பராசி என்பர்களினுடைய மனமாகப்பட்டது மிகவும் ஆழம் வாய்ந்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும், தன்மை வாய்ந்ததாக இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய இந்த ராசி என்பர்களுக்கு உங்களுடைய 6ஆம் இடத்துல குரு உச்ச நிலை அடைகிறார். 6ஆம் இடம்ன்றது ருணரோக சத்ருஸ்தானம். இந்த ருணரோக சத்ருஸ்தானத்துல குரு உச்சநிலை அடைகிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கடன் வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானமாக இருக்கும். அதாவது ஒரு தொழில் செய்றீங்க அப்படின்னா அதுக்கு நிறைய ஃபண்ட்ஸ் தேவைப்படுது அப்படின்னா அந்த மாதிரியாக ஒரு நீங்கள் அதெல்லாம் ஃபண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஒரு பேங்க் மூலமாகவோ இல்லை வேறு யாருக்கிட்ட ப்ரைவேட்டாகவோ கடன் வாங்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு கண்டிப்பாக இந்த காலகட்டம் கடன் படக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அதே மாதிரி இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் மருத்துவம் சம்பந்தப்பட்ட அதிகப்படியான செலவுகள் உள்வாங்கக்கூடிய ஒரு நேரம். அந்த மருத்துவ செலவுகள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆடம்பர ஒரு செலவுகளாக இருக்கும். இந்த மாதிரிலாம் நமக்கு நடக்குமா அப்படின்னு நம்ம எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம். ஆனால் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு அந்த மாதிரியான மருத்துவ செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த 3 மாதங்கள்ல. அதனால குரு உச்சம் அடையிறது உங்களுக்கு ஒரு வரவுகள் இருந்தாலும் செலவுகளையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தன்மையை தான் கொடுக்கும். நிறைய உறவுகள் பிரிவு அப்படின்றது இந்த கும்பராசி என்பவர்களுக்கு அதிகப்படியாக இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துல அந்த பாத சனியாக இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். உங்களுடைய ராசியிலேயே அந்த குரு பகவான் இருக்கிறதுனால பிரிவுகள் அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும். 2ஆம் வீட்டு அதிபதியை 6ஆம் இடத்துல உச்சம் அடைகிறதுனால ஒரு பிடிவாதம் அப்படின்றது உங்களுடைய கலத்தரம் மூலமாக கொடுக்கக்கூடிய ஒரு நெருக்கடியை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். உங்களுடைய மனைவியோ கணவரோ பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் வேணும், விவாகரத்து வேணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கக்கூடிய ஒரு பிடிவாத குணம் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய 8ஆம் இடத்துல இந்த கும்பராசி என்பர்களினுடைய 8ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சம் அடைகிறார். 9ஆம் இடத்துல சூரியன் நீச்சம் அடைகிறார். 2 கிரகங்கள் நீச்சம் பெற்று ஒரு கிரகம் உச்சம் பெற்று இருக்க போகுது. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 6, 8 தொடர்பு இருக்கிறதுனால கண்டிப்பாக முதலீடுகள் இந்த மாதிரியான விஷயத்துல இந்த கும்பராசி என்பர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு இடத்துல நம்மளுக்கு வருமான
வருமானம் வருது அப்படின்னா அந்த வருமானத்தை தக்க வச்சுக்கிறது என்னென்ன வழிகள்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்குறது இந்த கும்பராசி என்பவர்களுக்கு ஒரு அதிகப்படியான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அதை விட்டுட்டு நீங்கள் இந்த வருமானத்தை கொண்டு போய் நீங்கள் வேறு எதுலையாவது முதலீடு பண்ணி நான் ரெட்டிப்பாக ஆக்கணும் அப்படின்னு போட்டிங்கன்னா அந்த போன வருமானம் போனது தான் திரும்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நிறைய பேர் ஃபோன் பண்ணி என்கிட்ட கேட்பாங்க, மேடம் நான் இந்த காலகட்டத்தில் வருமானத்தை இழந்துட்டேன், நிறைய லாஸ் ஆயிடுச்சு, இதில் ஆன்லைன் ஃப்ராடில் நான் மாட்டிக்கிட்டேன், இதுலேருந்து எனக்கு வருமானம் திரும்ப வருமா, நான் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணி நான் அதை திரும்ப எடுக்க முடியுமானா கண்டிப்பாக வரவே வராது. அந்த மாதிரியான திசாபுத்திகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தை கரெக்டாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டைமாக தான் இருக்கும். இப்போ உங்களுக்கு 6-8 இந்த கிரகங்கள் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த தசாபுத்திகளும் உங்களுக்கு அதுக்கு சாதகமாக செயல்படுது அப்படின்னா கண்டிப்பாக வருமான இழப்புகள் அதிகப்படியாக இருக்கும். கும்பராசி என்பவர்களை ரொம்ப கவனமாக இருங்க. யார்கிட்டையும் உங்களுடைய வருமானத்தை சொல்லாதீங்க. சொன்னீங்கன்னா அதனால மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். உங்களுடைய குடும்ப உறவுகளே உங்களுக்கு எதிரிகளாக மாறக்கூடிய ஒரு தருணம் கும்பராசி என்பவர்களுக்கு. 6ஆம் இடத்துல குரு உச்சமாக இருக்கிறார். குடும்பஸ்தானாதிபதி உச்சமாக இருக்கிறதுனால அந்த குடும்ப உறவுகளை உங்களுக்கு ஒரு பாதகமாக மாறக்கூடிய ஒரு ஸ்தானமாக தான் இருக்கு. என்ன நீங்க ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு வரணும்னு நினைச்சாலும் அவங்கள நீங்க கொண்டு வரவே முடியாது. அதனால இந்த 3 மாசத்துல அந்த குடும்ப உறவுகள்னால ஏதாவது பிரச்சனைகள் வருது அப்படின்னா இந்த காதுல வாங்கிட்டு அந்த காதுல விட்டுருங்க. அதுதான் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். இதற்கு நீங்க பதில் சொல்லணும் அப்படின்னா உங்களால முடியவே முடியாது. ஏன்னா உங்களுடைய ராசியிலேயே ராகு இருக்கிறதுனால உங்களை போட்டு மேலும் மேலும் இழிவுபடுத்திக்கிட்டு தான் இருப்பாங்களே ஒழிய அந்த அவமானத்துல இருந்து நீங்க மீண்டு வரவே முடியாது. கொஞ்சம் அமைதியை நீங்க கடைபிடிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த வருடம் ஒரு சாதகமான ஒரு வருடமாக தான் இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் விருப்பப்படுறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான பதில்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.